கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போது நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனம் சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். நான் ரொம்ப அங்கலாய்ப்போடு சொன்னேன், அப்படித்தானே? அல்லேலூயா. அநேகவரை காணல் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தினாலே 2 அல்லனா 3 பேர் ஒருமனப்பட இடத்திலே தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது, கர்த்தர் நம் நடுவில் இராவிட்டால் நாம் அந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆண்டவர் சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சோதோம் கோமோரா பட்டணத்தை ஏன் ஆண்டவர் அழிக்கணும்? அவர்தானே இந்த தேசத்தை உருவாக்கினார். ஜனங்கள் நோவா காலத்திலே பாவம் செய்து அழிந்து போனார்கள். ஆனாலும் நோவாவுடைய வம்சத்தின் மூலமாக மறுபடியும் ஜனங்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தபடினாலே சோதோம் கோமோரா பட்டணம் ஒரு செழிப்புள்ள பட்டணம். அந்த ஆபிரகாமோடு சேர்ந்து வந்த லோத்துனுடைய மகன், ஆபிரகாமுடைய தம்பி மகன், அவன் செழிப்பை தேடி அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை தெரிந்தெடுத்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மந்தை பெருக செய்தார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு சப்போர்ட் பண்ண கூட வந்த லோத்துவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, வெறுங்கையாய் வந்த ஆபிரகாமையும் லோத்துவையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயங்கரமா பெருக செய்தார். 2 பேரும் பலுகி பெருந்தாங்க. அதனால ஆபிரகாமுடைய மந்தைக்கும் லோத்துனுடைய மகனுடைய மந்தைக்கும் பிரச்சனை வந்து விட்டது. அதனால ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு சொன்னார், மகனே, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். நம்ம ஒரே இடத்துல இருந்தா நம்முடைய சந்ததிகள் இங்க இடம் காணாது. அதனால ஊர் விட்டு போவோம். நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன்னு சொல்றாரு. பிரியக்கூடிய நேரம் வருது, இடம் இல்லாமல். தேசம் சும்மா அடகு, நம்ம எல்லாம் போய் சுதந்திரி பண்ணி. லோத்து என்ன செய்தான் தெரியுமா? இல்ல தகப்பனே, நான் உம்மோடு தான் இருப்பேன்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லணும். அவனுக்குள்ள என்ன வந்து விட்டது? பண ஆசை வந்து விட்டது. இந்த ஆபிரகாம் நம்முடைய பெரியப்பாவை விட நாம என்ன செய்யணும்? பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சு அவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணினான். அவர்கள் இருந்த மனித பெருக்கம் இல்லாத காலத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு லோத் கோமோரா பட்டணம், அது செழிப்புள்ள பகுதி. வயல் நிலமெல்லாம் பச்சை பசையிலேன்னு இருக்கும். ஆசீர்வாதம் அப்படி அதிக விளைச்சல் உள்ள இடம். அவன் தீர்மானம் போட்டு இருப்பான் ஒருவேளை அந்த இடத்தை குறித்து. இப்ப ஆபிரகாம் சொன்ன இதுதான் சமயம், இந்த பெரியப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போய் அந்த சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு போனா நம்ம சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி பிசாசாலே வஞ்சிக்கப்பட்டு அவன் அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை தெரிந்து கொண்டான். அவன் வடக்க போனா, ஆபிரகாம் தெற்க போனான். ஆண்டவர் ஆபிரகாமே ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் நட. நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அந்த இடத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். லோத்து பிரிஞ்ச உடனே, ஆனால் லோத்து இடத்துல அப்படி பேசல. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிப்போமா? இன்னைக்கு சனங்கள் நயம் உள்ள இடத்தை பார்த்து தான் போவாங்க. நயம் கொஞ்சம் ஆதாயம் இருக்கா, அதுல நமக்கு அதாவது
நகம் நனையாம நத்தை எடுக்கிற கோஷ்டி. கஷ்டப்படக்கூடாது, நத்தையும் எடுக்கணும், அப்படி தேடுகிற ஆபிரகாம் அப்படி இல்லை. கர்த்தரையே சார்ந்து இருந்தான். அவர் அழைக்கும் போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் அழைத்தாரேன்னு சொல்லி வெறுமையாய் இறங்கி பரதேசியாய் வந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு துணையாய் வந்த அவனுடைய தம்பி மகன் அப்படி இல்லை, மாறி என்ன செய்தான்? அவன் செழிப்பான தேசத்தை சந்தடைந்தான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஒரு வசனத்துல 1000 பிரச்சனை இருக்குது. இதற்கு இடையில அந்த சோதம் கோமரோ பட்டண ஜனங்கள் நல்ல பணத்துல கொளுத்தாங்க. ஆசீர்வாதம், பல விளையும் ஆசீர்வாதம், எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். பிசாசு நல்லா கொழுக்க வச்சான். கொளுத்து, அது நான் அடிக்கடி சொல்லும் இல்லையா, நண்டு கொளுத்தா வலைக்குள்ள கிடக்காது. கொளுத்து வந்தனால பெண்ணு அந்த மாமிச இச்சை வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அபலட்சணமான அசிங்கமான காரியத்தை செய்ய துணிந்து விட்டார்கள். அருவருப்பான காரியம். ஆண்டவர் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும் கொடுத்தால் அவர்கள் மாறுபாடான சந்ததிகள் திமிர் எடுத்து செய்தார்கள். அதனால தேவ கோபம் அருவருப்பான காரியத்தை செய்தபடினால அந்த சோதம் கோமரோ பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க ஆரம்பித்தார். இதற்கு இடையில ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 18வது அதிகாரத்துல சொல்லிக்கிட்டு வரும்போது ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு சொந்தக்காரனுடைய அந்த ஏரியாவை நான் அழிக்க போறேன்னு சொல்லுவார். கவனிங்களா, தயவு செய்து வார்த்தையா சொல்லுகிறேன், கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமும் 18வது அதிகாரம் 18வது வசனம், ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன். தேவ பிள்ளையே, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனும் அவருக்கு பிரியமா நேசித்தா அவனோடு சில காரியங்களை அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவார். லோத்தை அவன் வசிக்கிற அந்த குடும்பத்தை நம்பிதான் அங்கதான் சொத்து வாங்கி இருக்கிறதெல்லாம் வித்து எடுத்து அந்த சோதம் கோமரோ பட்டணத்துல போய் சொத்து வாங்கி இருக்கான். அந்த கோமரோ பட்டணம் அழிஞ்சு அவன் சொத்தும் பேரும். அதை லோத்துக்கு ஆண்டவர் அறிவிக்கவில்லை, ஆபிரகாமுக்கு அறிவித்தார். இப்படி நான் சோதம் கோமரோ பட்டணத்தை அழிக்க போறேன். ஆபிரகாம் துடிச்சு போனான். ஐயோ, என்னுடைய சொந்த பையன் என் மகன் அங்க இருக்கானே. அதான் ஆண்டவர் ஆபிரகாம் கேட்பான், ஆண்டவரே ஒரு 30 நீதிமான் இருந்து அழிப்பீரோ? 30 நீதிமான் தான் அழிக்க மாட்டேன், 20 நீதிமான் தான் அழிக்க மாட்டேன், 10 நீதிமான் தான் அழிக்க மாட்டேன். ஆனா அங்க 10 பேரு கூட இல்ல பாருங்க. தயவு செய்து ஆபிரகாமோடு இருக்கும்போது லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சான். அது என்ன நடந்தது? ஆனாலும் இவன் விடல. அந்த ஆபிரகாம் கெஞ்சி, என் மகன், அண்ணன் மகன், தம்பி மகன் அங்க இருக்கிறான், என் உறவு இருக்கிறது, என் சொந்தம் இருக்கிறது, அதனால நீ அழிக்க கூடாதுன்னு சொன்னதுனால்தான் நம்ம வாசித்த பகுதி. அல்லேலூயா. ஆமா, அவர்கள் அந்த 29வது வசனத்துல அந்த நடுவிலே அவர்கள் தூதர்கள் இறங்கி என்ன ஒருக்கா கூட வாசி மத்திய தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் அந்த விசுவாசி குடும்பத்தையே கர்த்தர் காப்பார். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டது. ஆபிரகாமோடு தான் பேசுவார். ஆனால் லோத்தை ஆபிரகாமை நினைத்து வசனத்தை ஒழுங்கா வாசித்து பாருங்க, யோசிங்க. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாலாம் ஆரியத்துக்கு வரக்கூடாது. ஒரு கூட்டம் நடத்துறானா அப்படின்னு இல்லை, நம்ம எல்லாம் விளையாட்டுத்தனம் ஆயிற்று. இவ்வளவு சீர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த பட்டணத்தில் இருந்து அவன் உடமையெல்லாம் போயிட்டு, ஆனா அவன் உயிர் தப்பதுக்கு ஆண்டவர் செய்தார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அங்க என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? அதையே நான் சொல்லி முடிக்கிறேன் அன்பானவர்களே. ஏன்னா லோத்து அவ்வளவு தூரம் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆபிரகாமை பின்பற்றவில்லை. அதுதான் காரணம். சிறுவயது முதற்கொண்டே பெரியப்பா கூட வந்தவன். அவர் செய்கிற கிரியைகள் ஆபிரகாமை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை கிட்ட இருந்து கேட்டோம்.
இவன் உலகம் உலகம் பணம் சொத்து ஆஸ்தி எப்படி பெருக்கணும், எப்படி குடும்பத்தை சேர்க்கணும், இப்படிதான் சிந்தித்ததுனால அவன் வாங்கி போட்ட சொத்துக்கெல்லாம் ஒரு நாள் அழிவு வந்தது. ஆனால் ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதுனால அவன் ஜீவன் தப்பி போகும்படி அவர்களை அந்த சோதோம் கோமரோ பட்டணம் நடுவில் இருந்து தப்பி போகும்படி தூதர்கள் செய்தார்கள். ஆனாலும் நான் வார்த்தையா சொல்லுகிறேன், எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லும் போது அந்த லோத் சொல்லுவான், ஆண்டவரே இந்த பட்டணத்தை விட்டு ஓடுறதுக்கு எங்களால முடியாது, நேரம் விடிய போகுது, நேரம் விடிய போகுது. ஆண்டவர் அதிகாலையில தான் நிறைய காரியங்களை செய்வார். இதற்கு இடையில லோத்தினுடைய 2 வாலிப பிள்ளைகள் அதே பட்டணத்துல சம்பந்தம் பேசி வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதிகாரம் 19 வாசித்தா எல்லாம் அதுல இருக்குது. அந்த 2 பிள்ளைகள் ஆகாத இடத்துல சம்பந்தம். ஆமா, அந்நிய நுகைத்தடிகளோடு பிணைப்படுகிற ஒரு காரியம் நம்ம நிறைய பேர் தெரியாம செய்கிறது போல அந்த சோதம் கோமரோ பட்டணத்துல அவன் பிள்ளைகளுக்கு அங்க சம்பந்தம் பேசி வச்சிருக்கிறான். 2 புதிய மணவாளர்கள். அந்த குடும்பத்திட்ட போய் லோத்து சொல்றான், இந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார், என்ன விடியதுக்குள்ள அழிய போகுது, நீங்க எங்களோடு வந்துருங்க, தப்பி போயிடலாம். அந்த ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. உனக்கு நீ நேசிக்கிற யாராவது இருந்தா கூட்டிட்டு வா, கூட தப்பிட்டு போகட்டும் சொல்லி பிள்ளைகளுக்கு சம்பந்தம் பேசின குடும்பம் அல்லவா என்று சொல்லி அந்த லோத்து போய் கெஞ்சுகிறான். என் பிள்ளைகளுக்கு சம்பந்தம் உங்களை தான் பேசியிருக்கு, இந்த பட்டணத்தை அழிச்சிருவாரு ஆண்டவர், விடியதுக்குள்ள நம்ம வேற பட்டணத்துக்கு தப்பி போயிருவோம், நம்ம அங்க சுகமா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா வேதம் சொல்லுகிறது, லோத்து கூப்பிடும் போது அந்த மருமக்கள்மார் 2 பேருக்கும் பரிகாசம் போல இருந்ததா. இவன் கெஞ்சிடான், தேசம் அழிய போது, ஆண்டவர் சொல்றார் வந்துருங்க வந்துருங்க, அவன் பரிகாசம் பண்ணது போல இருந்து அதனால தூதர்கள் துரிதப்படுத்தினதுனால அவர்கள் பரிகாசம் சொன்னவர்கள் அதிலே அழிந்து போனார்கள். அந்த லோத்தினுடைய குடும்பம், லோத்தினுடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள் மட்டும் தப்புவிக்கப்பட்டார்கள். அந்த மலைக்கு ஓடி போக மட்டும் அந்த தேசத்தை அழிக்காம இருந்தான். லோத்துக்கு பொண்டாட்டியும் 2 பிள்ளைகள் அந்த மலையில ஏறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அங்க சோதோம் கோமரோ பட்டணம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சுட்டெரிக்கப்பட்டது. அந்த விஷயத்துல லோத்தினுடைய பொண்டாட்டி திரும்பி பார்த்தா. நீ திரும்பி பார்க்காம போனிதான் தூதர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த சுயம், அந்த மாமிச சுயம் ஆண்டவர் எவ்வளவுதான் சொன்னாலும் மண்டையில ஏறாது. இந்த காரியத்தை செய்யாத, அப்படி செய்யாத, செய்யாதன்னா அதைத்தான் செய்வோம். திரும்பி பார்க்காம போ, திரும்பி பார்த்தா நீ உப்பு தூணா ஆயிடுவா. என்ன செய்தா, அவள் அதிர்ச்சியில திரும்பி பார்த்தா அங்க சோதோம் கோமரோ பட்டணம் எரியுது. ஒருவேளை நினைப்பா, பெண்கள் தானே, ஐயோ நம்ம வாங்கி போட்ட பாத்திரம் வீட்டுக்குள்ள இருக்கிற, ஆமா அங்கிற உருப்படிய வச்சோம், இங்க பாத்திரத்தை வச்சோம், எல்லாம் எரியுதைன்னு திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் போனாள். இன்னைக்கு அந்த சிறாங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம் மத்தியில் நடுவிலே இருக்க வேண்டும். சபையை அவர் நம் நடுவிலே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே நாம் எப்போது என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். அவரோடு ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாளையும் ஒரு 3 நதிகள் ஓடத்தக்க பெரிய தோட்டங்க, பெரிய தோட்டத்துல நடுவிலே அவர்கள் வசிக்க செய்து அந்த விருட்சத்தின் கனிகள், ஏராளமான கனி வகைகள், அவர்கள் வெளியே போய் கஷ்டப்படக்கூடாது, நம்முடைய படைப்பில் உருவான என்னுடைய பிள்ளைகள் ஆணும் பெண்ணுமாக சிருஷித்து அந்த விருட்சத்தின் கனிகளை நிறைய கொடுத்து ஒரு கண்டிஷன் மட்டும் அவர் போட ஆரம்பித்தார். ஒரு விருட்சத்தின் கனியையும் அது நடுவிலே வைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனம் ஆதியாகமம் 3:3 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு தெரியாது. நம்மளை சுத்தி திரளான ஆசீர்வாதம் இருக்கும்.
அல்லேலூயா. ஆதாம் ஏவாளையும் ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அதிலே சுகமாய் வாழுங்கள் என்று சொல்லி தாராளமாய் செழிப்பை கொடுத்து தினமும் காலையும் சாயந்தரமும் வந்து எப்படி இருக்கிறாய் ஆதாமே, எப்படி இருக்கிறாய் ஏவாளை என்று விசாரித்து போனார் ஆண்டவர். ஆனால் ஒரு காரியம், ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது, இது புசிக்கத்தக்க கனி அல்ல, அதை தவிர எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் ஆண்டவர் போட்டார். இன்னைக்கு சபைக்கு சில காரியங்களை சொல்லுவார். உன்னை சுத்தி ஆசீர்வாதம், உன்னை சுத்தி நல்லா இருக்கிறது போல ஒரு மாய தோற்றம். நிறைய பேரு நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறேன், மேன்மையான ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்பதை மறந்து அந்த மாயமான உலகத்தை பார்ப்போம். லோத்து சோதம் கோமரோ பட்டணத்தை பார்த்தது போல ஆண்டவர் உனக்கு சகல வசதியும் கொடுத்திருப்பார். திமிரு, அந்த பிசாசு மெல்ல தூபம் போட்டான். அந்த நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை புசிக்காண்டானி ஆண்டவர் சொன்னாரோ, அதுல விழுந்தது ஏவாள் தான், பெண்கள் தான். சில குடும்ப பெண்கள், எல்லாரையும் சொல்லல, சில பெண்கள் அந்த கவர்ச்சிக்கு மயங்குகிறவர்கள். அந்த வீடு எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த வீட்டுக்காரன் என்ன மாதிரி சம்பாதிக்கிறான், அந்த வீட்டுக்காரன் என்ன அழகா இருக்கிறான், அப்படி சபைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். தெரியுது பிசாசுக்கு பெண்கள் இளகிய மனசு உடையவர்கள், உணர்ச்சி வசப்படுகிறவர்கள். அதை புரிந்து கொண்டு ஆதாமிட்டான் போல, ஆதாமிட்ட சொன்னா போ பிசாச, இந்த பக்கம் வந்தவனே செருப்பு காத்தி அடிச்சிருப்பேன்னு சொல்லி. அதனால பெண்கள் அந்த அந்த புகழ்ச்சிக்கு மயங்குறவங்க. உதாரணத்துக்கு பெண்களை வசப்படுத்தினா ஈஸி, சூப்பரா இருக்கான், அப்படி குழம்பெல்லாம் சூப்பர், அப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க. ஓஹோ, பேஸ் பேஸ். நல்லதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா சொல்லி பாருங்க, நம்மளை கண்டா பிடிக்கவே இல்லை. இதுதான் பெண்களுடைய இயல்பு. நல்லதுக்கு தான் புருஷன் சொல்லுவான், நல்லதுக்கு தான் தகப்பனும் சொல்லுவான், தாயும் சொல்லுவான். ஆனா கெட்டதை அப்படி செல்ல வீக்னஸ் ஆன இந்த வீக்னஸ பிசாசு தெரிந்து கொண்டு பாம்பு ரூபம் எடுத்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். அந்த அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆண்டவர் விருட்சத்தின் நடுவிலே இருக்கிற கனியை புசிக்க கூடாது என்று கட்டாயப்படுத்தி சொல்லியிருந்தோம். அவள் ஆண்டவரிடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தானொன்றி தனமாய் புருஷனுக்கு தெரியாம அதை பறிச்சு சாப்பிட்டு பிறகு நம்ம சாப்பிட்டுட்டோம், புருஷனுக்கும் கொடுத்துருவோம், நரகத்துக்கு போனாலும் அவனும் சேர்ந்து வரட்டுன்னு சொல்லி அவனுக்கும் புசிக்க கொடுத்து அவனையும் கெடுத்து. பின்ன அந்த புருஷனும் பொண்டாட்டி தாசனா இருந்திருக்கு. நிறைய விஷயம் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் போனா கரை போய் சேர முடியாது, கேட்கறதுக்கு மட்டும்தான் கேட்கணும். ஆதாம் சொல்லியிருக்கணும், நீ ஏன் அதை பறித்தாய், ஏன் நீ புசித்தாய், எனக்கும் கொடுக்கிறாய் என்று சொல்லி அவன் கண்டிச்சிருக்கணும், திட்டிருக்கணும். ஏவாள் கொஞ்சம் அழகா இருந்திருப்பா போலுக்கு, அவன் மயங்கிட்டான். எது சொன்னா ஓகே, பொண்டாட்டி சொன்னா ஓகே. ஆம்பளை இல்லை, நானும் 5 சுந்தரனா இருக்கிறோம், தப்பா நினைக்காதீங்க. நான் உள்ள உலக நடைமுறைய சொல்றேன். அழகுதான், பொண்டாட்டினா அழகுதான், சந்தோஷம்தான். சில காரியங்களே தெரியாததை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஏவாளும் அந்த ஆதாமும் தவறு செய்தான். பொண்டாட்டி கொடுத்தா அடி பைத்தியக்காரி, நீ அதை ஆண்டவர் அந்த நடுவில் உள்ள கனியை புசிக்க கூடாதுல சொன்னாரு, நீ புசிச்சு கொண்டாடிட்டேன்னு சொல்லி ஒரு திட்டத்திட்டு இருந்தா ஆண்டவரும் சரி புருஷன் கண்டிச்சிடான்னு சொல்லி விடுவார். என்ன நடந்து தெரியுமா? புருஷனும் கொடுத்தா அவனும் பல்ல காணிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முடிவு என்னாச்சு? ஆண்டவர் வருகிறார். ஒரு சொல்றேன் பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். குற்றம் செய்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், கட்டளையை மீறி விட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்தபடினாலே
ஆண்டவர் விசாரிக்கிற வரக்கூடிய தகப்பன் நீ முகத்தை கொண்டு முழிக்க முடியாது, வெட்கப்படுவாய். அப்பா என்று கூப்பிடுறதுக்கு அவர் முகத்துக்கு முன்னாலே நிற்க முடியாது. வெட்கப்பட்டு ரெண்டோரும் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து விசாரித்தார். சரி, விசாரித்தார். ஏன் வெட்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு புரிந்து விட்டது. என் சொல்லை மீறி விட்டீர்களோ? ஆதாம்கிட்ட கேட்பார் ஆண்டவர். ஆதாம் என்ன போய் சொல்றான் பாருங்க. மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அதுலயும் ஒரு தவறு செய்யறான். தெரியாம என் பொண்டாட்டி ஒரு தவறு செய்துட்டான், அந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் தப்பு செய்யல, நீர் எனக்கு கொடுத்த பொண்டாட்டி தான் அதை செய்தா, அவதான் அவளும் நின்றுகிட்டு என்னையும் திங்க சொன்னான். இப்படி கணவன் மனைக்குள்ளே அப்படி போட்டு கொடுக்கிறது. அவளாவது என்ன, அவட்ட போய் கேட்டா அவ என்ன சொன்னா, அந்த பாம்பு என்ன சொல்லிச்சு நான் கேட்டேன், சாக்கு போக்கு சொல்றது. அப்ப என் வார்த்தைக்கு ரெண்டோரும் கீழ்ப்படியல, அப்படித்தானே? பாம்பு நான் அப்ப என்ன நீங்க நேசிக்கல, உபதேசிய நேசிக்கல, வசனம் அவன் சொல்லுவாயா? இந்த உலகத்துல அப்படி இல்லாம இருக்க முடியும்? எப்பமாங்க சமையலியா போய் கடகாவ பேசாம எப்பவும் குடும்ப செபமா, அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா? இப்படி ஆண்டவர் சொல்லுகிற உபதேசம் எப்போதும் செபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள். ஆமா ஆமா, நல்ல தூங்குற நேரம் யார் விழித்திருக்கிறார்? இப்படியான குருட்டுத்தனமான காரியத்தை செய்து கடைசி என்னாச்சு தெரியுமா? அந்த 3வது அதிகாரம் கடைசி பகுதி 24வது வசனம், ஆதியாகமம் 3:24 சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அந்த நடுவிலே அவர்கள் விருட்சத்தின் கனியை சாப்பிட்டபடினால அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையாதபடி சுடர்வெளி பட்டயம் எப்போது சுத்தி கொண்டிருக்கிற ஆயுதங்களை வைத்து விட்டார். இப்போ அங்க நுழைய முடியாது. அதன் நடுவே என்ன இருக்கிறது? சுடர்விடும் பட்டயம். உள்ள போன வெட்டி தள்ளிரும். காதை பிடிச்சி இந்த வேலைக்காரன் களவாண்டு திருட்டு போன களவாண்ட வேலைக்காரனை வீட்டு எஜமானி வெளியே துரத்துகிறது போல, என் வீட்டுல நீ வேலை செய்தா உனக்கு நான் சோறு போட்டேன், பிள்ளையா போல வளர்த்தை, நீ களவு செய்ய ஆரம்பிச்சிட்டியா, இனி என் வீட்டை விட்டு வெளியே போனி துரத்துவாங்க பாருங்க. அப்படி துரத்தப்பட்டார்கள் ஆதாமும் ஏவாளும். இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். விசாரிக்கிறவர் இரவும் பகலும் சாயந்தரம் காலையும் குளிர்ச்சியான நேரத்தில் விசாரிப்பார். அவர் நடுவிலே இருக்கிறதை விட்டு உலக பிரகாரமா சுத்தி நல்ல தூர ஆலோசனையை கேட்டு வேதம் வாசிக்காமல் இருந்தால் கர்த்தராலே துரத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பாதுகாப்பே உன்னை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். நீ நித்தம் ஆகாரம் சமைக்கணும், சீரணிக்கணும், நீ நல்லா சுகத்தோடு வாழணும்னா கர்த்தர் உன் நடுவிலே இருந்துதான் ஆகணும். அவர்கள் துரத்தப்பட்டார்கள், சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த ஏவாள் பாவம் செய்தபடினாலே நீ பிள்ளை பெறும்போது மரித்த நிலையில இருந்துதான் நீ வரணும் அப்படின்னு ஒரு பயங்கர வலி ஆண்டவர் கொடுத்தார். பெண்களுக்கு சாபம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பெண்ணும் ஆணும் சாபத்துக்கு உள்ளப்பட்டார்கள். ஆதாம் அந்த வேர்வை சிந்தி உழைக்கும்படி வைத்தார். உன்னைய சுகத்தோடு நான் வைக்கணும்னு நினைச்சா ஒரு திருநாள தரித்திரனா ஆக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாத்ராகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம், நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரே அவர்கள் நடுவில் இருந்து புறப்படப்படும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்கை கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையை, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இஸ்ரவேலிலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். அப்ப ஆண்டவரை சில பேர் முறுமுறுத்திருப்பாங்க, இஸ்ரவேலின் கர்த்தர் எங்க போனாரு? நாங்க அடிமைப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம், கொல்லுகானே, பார்வன் கொல்லுகானே, திட்டுகானே, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கானே, வக்கீல் தராம செங்கல் அறுக்க சொல்லுகானே, தண்ணிய கோர சொல்லுகானே, எங்க இருந்து தண்ணி கோருகானே, இடுப்பு முறியுத, ரெஸ்ட் எடுக்க முடியலையே, கடியில நீ கொஞ்சம் படுக்க முடியலையே, சவுக்கு எடுத்து அடிக்கான, நித்தமும் புலம்பினார்கள் 430 வருஷம். ஆனால் ஆண்டவர் பொறுமையோடு சில பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவன் நடுவிலே இருந்த தேவனை முறுமுறுத்தபடினால்தான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை.
அல்லேலூயா. அதுக்கு முன்னாலே அவங்க நிறைய துரோகம் செய்தார்கள். ஆபிரகாம் செய்த துரோகம் கூட அதுல இருக்கிறது. அவன் ஒரு சின்ன தவறு செய்தான். சாயங்கால செபிக்கிற வேளையில தூங்கினான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சின்ன சாபத்தை கொடுத்தார். உன் சந்ததி வனாந்தரத்திலே 430 வருஷம் அலைந்து திரிவார்கள் என்று சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு தெரியல. ஆமா, ஆபிரகாம் நினைச்சான் நமக்கு பிள்ளையேன்னு பிறக்கல. இவரு சொல்றாரு இப்படிதான் நமக்கு நாராயணன் தானே சொல்றான், சாபம் வரும் அவன் தானே சொல்றான், அதெல்லாம் நடக்கையா போகுது, நம்ம ஏசப்பா புள்ளல, இப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆபிரகாமும் ஒருவேளை நினைச்சிருப்பான் நம்மள அழைச்சவரு நம்ம சந்ததி அழைப்பாரா, எனக்கு என்ன பிள்ளையே பிறக்கலையே அப்படின்னு இருந்தான். சம்பவம் அவன் சந்ததிதான் தேவ பிள்ளையே, அவன் சந்ததிதான் 430 வருஷம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். நீ செய்த தவறு, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்பதை அறியாமல் உலக பிரகாரமான சிந்தனைக்கு உன் மனசை பறிகொடுத்தா உன் சந்ததிகள் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது அப்படியே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இரக்கம் கொண்டு நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். இரக்கமுள்ள தெய்வம். ஆனால் இடைப்பட்ட கொஞ்ச வருஷத்துக்கெல்லாம் தேவ கோபம் பற்றி எரியும் போது அவருடைய கோபம் தணிவதற்கு காலையிலே அவர் கோபப்பட்டாலும் மாலையிலே களி கூறுவார். அந்த மாலைக்குள்ளே நிறைய பிரச்சனை நமக்கு சேர்ந்துடும். அவருடைய கோபம் அவ்வளவு பெருசானது. அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 நாளுக்கு சமாதானம், ஒரு வருஷம் என்பது 1000 வருஷம். நம்ம நினைச்சுக்கிடும் ஒருக்கா கோபப்பட்டாரு 10 நாள் கோபப்படுவாரு, நான் 11 நாளுக்கு சொல்றப்பட இல்லையே. அவருடைய நாட்கள் 1000 நாட்கள்லாம் சொல்லியிருக்க. அந்த 1000 நாட்களும் நீ துன்பப்படும் போது எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நினை. நீ ஒரு நாள் செய்யற தவறு 1000 மாசம் 1000 நாள் 1000 வருஷம் அப்படிலாம் கடந்துரும். ஆபிரகாம் சின்ன தவறு செய்ய 430 வருஷம் ஜனங்கள் வனாந்தரத்தில் அந்த நாள் முடிஞ்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லிக் கொண்டாலும் கீழ்ப்படியாதவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். இங்கே ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் தேசத்தில் இருந்து ஆண்டவர் வனாந்தரம் வழியாக நடத்தினார். நிறைய பேரும் முறுமுறுத்தார்கள். இந்த மன்னாவா இதே தானே எப்பவும் திங்கணும்? நாம் வீட்டில் இருக்கும்போது மீன்கறி, ஆட்டுக்கறி, நம்ம பீப்பு, பருப்பு கூட்டு இதெல்லாம் வச்சு தின்னமேன்னு சொல்லி வனாந்தரத்தில் முறுமுறுத்ததுனால அநேக பேர் வனாந்தரத்திலே செத்தார்கள். மோசைக்கு தரிசனமாகும்படி தேவனாகிய கர்த்தர் அவர் அந்த சீனாய் மலை மேலே விசிட் ஆகிறார். பாருங்க, ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துறது தேவனுடைய அன்பு. அவர் முகமுகமாய் பேசுகிற தேவன். அந்த மோசையை பார்த்து அவன் திக்குவாயனும் மந்த புத்தி உள்ளவனும் பேசி திருத்தமாய் பேச வராதவனுமாய் இருந்தபடினால, இந்த மோசம் தானே, இந்த நாராயண வடிவை பத்தி நமக்கு தெரியாத, அன்னைக்கு மூக்கொடிச்சிட்டு இருந்த பையன் அன்னைக்கு ஏதோ 4 வார்த்தை பேசுறான் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அப்படிதான் மோசையும் நினைச்சாங்க. அதனால இந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கும்படி முறுமுறுக்கிற ஜனங்கள் மத்தியில மோசையை கனப்படுத்தும்படி தேவன் சீனாய் மலையிலே அவர் எழுந்தருளினார். சீனாய் மலை என்பது ஒரு பெரிய பர்வதம், பெரிய மலை. வேதம் சொல்லுகிறது, ஆமா, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். ஜனங்கள்லாம் பார்க்கிறாங்க, மோசை ஜனங்களோடு தான் இருக்கிறான். பாருங்க, ஜனங்கள் நடுவில தான் மோசை இருக்கிறான்.